ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீ சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். இந்த ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் என்னவோ தெரியல, என்னால் போடவே முடியல. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட இட்லியை கொட்டி தட்டில் கொட்டி அப்படியே இட்லி பானையிலேருந்து எடுத்து தட்டில் கொட்டி 2 இட்லியை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். 2 சாப்பிடணும். 2 இட்லியை வச்சு இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி 2 இட்லியை சாப்பிடணும். 2 இட்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு வயிறு கேட்கும், எனக்கு இன்னும் 2 இட்லி கூட அப்படின்னுட்டு. இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா வச்சு சாப்பிட்ட பிறகு நம்ம நாக்கு கேட்கும், இன்னும் 2 கூட அப்படின்னுட்டு. இது மாதிரி நம்ம 2 அந்த இட்லியை நம்ம சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். வாங்க இந்த பூண்டு பிசிறு பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த பூண்டு பிசிறு பொடிக்கு நம்ம மிளகாய் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப காரம் இல்லாத மிளகாவா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமா மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் காஷ்மீரி மிளகா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் எப்பொழுதுமே காஷ்மீரி மிளகா சேர்க்கவே மாட்டேன். பட் இப்போ இந்த தடவை என்னவோ எனக்கு ரொம்பவே மிளகாய் காரமா இருந்ததுனால நான் காஷ்மீரி மிளகா சேர்த்திருக்கேன். இப்போ அது டோட்டலா ஒரு 50 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 25 கிராம், அது ஒரு 25 கிராம். முழு பூண்டு நான் எத்தனை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி பூண்டு ஒரு 5-6 பூண்டு, முழு பூண்டு நான் வச்சிருக்கேன். இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருளே இதுதான். இவ்வளவு ஒரு ஈஸியா ஒரு ரெசிபி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியம் தானே. முக்கியமா மிளகாயில இது மாதிரி ஒயிட் கலர்ல மிளகாய் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் சட்டியில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஃபர்ஸ்ட் இந்த பட்டை மிளகாய், நார்மல் பட்டை மிளகாவை வறுத்துக்கணும். வறுக்கிறது நல்லா பதமா வறுக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பக்கத்திலே நின்று கைவிடாம கலருங்க. மிளகா வெடிக்கும், அதனால ஜாக்கிரதையா நின்று இதை நீங்க வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா செவந்து வரணும். ஏன்னா மிளகா வறுக்கிறது நம்ம இதை ஆற வச்சு நம்ம கையால உடைச்சு பார்த்தோம்னா முறுமுறுன்னு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பூண்டு பிசிறு பொடி நல்லா சூப்பரா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும். இப்ப கரெக்டான பதமா இருக்கு. இதை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம காஷ்மீரி மிளகா வறுக்க போறோம். காஷ்மீரி மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி வாரு வாரா இருக்குது பாத்தீங்களா, அதனால இது மாதிரி கிள்ளி போட்டு இதையுமே அந்த கரெக்டான பதத்துக்கு செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பொடி இருந்தா போதுங்க. நம்ம வீட்டுல வேற எதுவுமே வேண்டாம். நாள் முழுக்க இதையே, அதாவது எல்லா நாளும் இதையே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அபாரமா இருக்கும். முக்கியமா இந்த பொடி யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் விட்டு தான் சாப்பிடணும். நல்லெண்ணெய் இல்லாம சாப்பிடவே முடியாது. அப்படியே சுட சுட தட்டுல இட்லியை கொட்டி அப்படியே ஒரு ஸ்பூன் இதை வச்சு நல்லெண்ணெயை விட்டு குழப்பி அடிச்சா ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா தட்டுல கொட்டி ஆற வச்சாச்சு. நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி மொறு மொறுன்னு வருது பாத்தீங்களா. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாதான் நல்லா பொடி நல்லா நுணுங்கி வரும் பாருங்க. இது மாதிரி இருக்கணும். இப்ப நல்லா ஆறுன பிறகு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைங்க. ஆனா நீங்க எவ்வளவு நைஸா அரைச்சாலும் அரையாதுங்க. அந்த கொஞ்சம் பிசுறுத்தன்மை இருக்கும். தண்ணி இல்லாம சுத்தமான ஜார்ல நீங்க எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது பிசுறு பிசுறா தான் இருக்கும். ஏன்னா இந்த மிளகாவும் உங்களுக்கு ஃபுல்லா நைஸா வராது. இன்னொன்று முக்கியமா இதை நுணுக்கி எடுக்கும் போது மூக்கையும் வாயும் கண்டிப்பா பொத்திக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நெடியேறும், நம்மளுக்கு இருமல் தும்மலை கிளப்பி விட்டுரும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. இதோட பூண்டு இருக்கு பாருங்களேன். அந்த பூண்டு தோல்லாம் உரிக்கவே வேண்டாங்க. தோலை உரிக்காம ஒரு பல்லா பேத்து இதுல போட்டு நம்ம அடுத்து நம்ம அரைக்க போறோம். நல்லா பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னாலே பூண்டும் இதுல சேர்ந்துரும். பூண்டு சேர்ந்து இப்ப எப்படி ஆகும் அப்படின்னா, பூண்டுல உள்ள அந்த ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் மிளகால சேர்ந்து நம்ம கையில எடுத்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே துவையல் மாதிரி வரும் பாருங்க. நல்லா அப்படியே அடியில ஒட்டி இருக்கும். நல்லா கரண்டி காம்பால எடுத்து அடியிலேருந்து நல்லா எடுத்து விடுங்க. எடுத்துவிட்டு கையால எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பிசு பிசுன்னுட்டு எண்ணெய் சேர்த்தது மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது எண்ணெய் சேர்க்கறது கிடையாது. பூண்டுல உள்ள அந்த ஈரப்பதம் தான் அது அப்படி உருட்டிட்டு நமக்கு வர்றது. அவ்வளவுதாங்க. இதை எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டே போகாது. வெளியிலேயே வச்சுக்கலாம், தாராளமா வெளியில வச்சுக்கலாம். நீங்க வேற எந்த சைட் டிஷ்மே பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு பொடி மட்டும் போதும். அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும், செம்மையா இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் இந்த பொடி.
வீட்ல எத்தனை வகை பொடி இருந்தாலும் இந்த பொடியும் எங்க வீட்ல ரெகுலரா இருந்தே ஆகணுங்க. என் குழந்தைங்கலேருந்து எங்க வீட்டுக்காரவங்கலேருந்து அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப இஷ்டமான இந்த பூண்டு பெசறு பொடி. அவ்வளோ செய்முறை என்னவோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா அதோட டேஸ்ட்டுக்கு மட்டும் அளவே கிடையாதுங்க. சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். தண்ணி படாம அப்படியே மூடி போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவுதான்ப்பா. சூப்பரான இந்த பூண்டு பிசிறு பொடிய கண்டிப்பா யூ மஸ்ட் ட்ரைங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உடனே கமெண்ட் பண்ண வேணாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மிளகா நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது காரம் இல்லாத மிளகாவா பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா காரம் அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப காரமா போயிடும். குவான்டிட்டி நம்ம காரத்தை கம்மி பண்ணோம்னா மிளகாவை கம்மி பண்ணோம்னா குவான்டிட்டி நமக்கு கிடைக்காது. அதனால காரம் இல்லாத மிளகாவா எடுத்துக்கோங்க. நான் மேக்சிமம் காஷ்மீரி மிளகா போடவே மாட்டேன். இந்த தடவை மிளகா காரமா இருந்ததுனால மட்டும்தான் காஷ்மீரி மிளகா நான் சேர்த்திருக்கேன். ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.